வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, "விழியே கதை எழுது" கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மீண்டும் மன்னவன் வந்தானடி தோழி என தன்னுள் ஆழ்ந்து பாடத் துவங்கியவள் அந்நேரம் பார்த்து ஸ்ரீதர் உள்ளே நுழைவதைக் கண்டு சட்டென பாடலை நிறுத்தினாள். ஹே என்று உதியும் கிரியும் கைத்தட்டி சிரிக்கவும் என்ன என்பது போல் பார்த்தான் அவன். இல்ல ஸ்ரீதர், மன்னவன் வந்தானடி என்று ஷண்மி பாடவும் நீ உள்ளே நுழைவும் சரியாக இருந்ததா? அதான் என குறும்புடன் இழுத்த உதயா சிரித்தாள். உள்ளே நுழைந்த அவனது காதிலும் விழத்தான் செய்தது. இப்பொழுது அண்ணியின் கிண்டலில் அவனுக்கு கோபம் வந்தது. எதுவும் சொல்லாமல் ஷண்மதியை முறைத்தான் ஸ்ரீதர். உதி சொன்னதற்கு அவளை ஏண்டா முறைக்கிறாய் என்று கிரி ஷண்மதிக்காக பரிந்து வந்தான். முகத்தை சாதுவாக வைத்துக்கொண்டு, அதற்காக என்னை முறைக்காதே ஸ்ரீதர், நான் சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன் என உதி அப்பாவி போல கூறவும் அவள் பாவனையில் கிரி சிரித்தான். உங்கள் இருவரையும் பிறகு கவனித்துக் கொள்கிறேன் என்பது போல சுட சுட பார்த்த ஸ்ரீதர், அம்மா சூடாக ஒரு கப் காஃபி என்றபடி தன் அறைக்கு சென்றான். தேவகியோடு சேர்ந்து ஷண்மதியும் எழுந்தாள். அத்தை, நான் காஃபி போடுகிறேன் அத்தை என கேட்டுக்கொண்டு மைக்ரோவேவ் அவனில் பாலை சூடு செய்து சுகர் எவ்வளவென்று கேட்டுக்கொண்டு காஃபியை கவனமாக கலந்து கப்பில் ஊற்றி தேவகியிடம் நீட்டினாள். நீயே கொண்டு போய் கொடேன் ஷண்மி. வேற வம்பே வேண்டாம் அத்தை, சார் வரும்பொழுதே பயங்கர மூட் அவுட். இதில் நான் வேறு கொண்டு போய் தந்தேன் என்றால் இந்த காஃபியை விட அவர் சூடாக கொதிப்பார் என்று அவள் கூறிய விதத்தில் தேவகிக்கு சிரிப்பு வந்தது. ஸ்ரீதர் வரும் முன்பே சமர்த்தாக போய் அமர்ந்து கொண்டாள் அவள். உடை மாற்றி முகம் கழுவி ஃப்ரெஷ்ஷாக வந்து அமர்ந்தவள் அவளை பார்த்துவிட்டு சுவர் கடிகாரத்தையும் குறிப்பாக பார்த்து, நீ இன்னும் இடத்தை காலி செய்யவில்லையா என்பது போல் கிண்டலாக மீண்டும் அவளிடம் பார்வையை செலுத்தினான். கிளம்பும் உத்தேசம் இப்பொழுது இல்லை என சொல்லாமல் சொல்வது போல ஷண்மதி சோஃபாவில் நன்றாக சாய்ந்து அமர்வதை கண்டும் காணாதவனாக தாய் தந்த காஃபியை வாங்கி அருந்தினான். 2 மிடறு விழுங்கியதுமே, என்னம்மா நீங்கள், நான் உங்களைத்தானே காஃபி கேட்டேன், உங்களால் முடியவில்லை என்றால் கூக் எங்கே போனார்? காஃபி போட தெரியாத கத்து குட்டியை எல்லாம் ஏன் காஃபி கலக்க விடுகிறீர்கள் என கேட்டபடி ஷண்மதியை பார்த்தான் அவன். அவள் வாய்க்குள்ளேயே ஏதோ திட்டிக் கொள்வதை கவனித்தவன், இனி இந்த விஷ பரீட்சை எல்லாம் செய்யாதீர்கள் அம்மா என்றபடி மீண்டும் ஒரு மிடறு விழுங்கினான். எப்படியடா கண்டுபிடித்தாய் என வாசுதேவன் புன்னகையோடு விசாரிக்கவும், வெரி சிம்பிள் அம்மா, அண்ணி இவர்கள் காஃபி நல்ல டேஸ்டாக இருக்கும், குக் போட்டாலும் அப்படித்தான். அப்படி இருக்க இந்த யம கஷாயத்தை குடித்ததுமே தெரிந்து விடாதா என்றான் அவன் வெகு கிண்டலாக. ரோஷத்தில் முகம் சிவக்க, பாருங்களேன் என் காஃபியை யம கஷாயம் என்பதை என தேவகியிடம் முறையிட்டாள் ஷண்மதி. அவரும், ஏய் ரொம்பத்தான் அவளை மட்டம் தட்டாதேடா, நான் சொன்ன அளவில்தான் சுகர் டிகாக்ஷன் எல்லாம் கலந்தாள், அதனால் நீ சொல்லும் அளவிற்கு அது ஒன்றும் மோசமாக இருக்காது என்றார். அவனை முறைத்துவிட்டு, பிடிக்கவில்லை என்றால் ஏன் குடிக்க வேண்டும், வைத்து விட வேண்டியதுதானே என மீண்டும் தேவகியிடமே கேட்டாள் ஷண்மதி. அவர் புன்னகைக்க, தலைவலி அம்மா, அதன் வலி தாங்காமல் தான் இந்த யம கஷாயத்தை கூட காஃபி என்று கற்பனை செய்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு உள்ளே தள்ளுகிறேன் என அலட்டிக் கொள்ளாமல் சொன்னாள் அவள். முகம் ரோஷத்தில் சிவக்க, அவ்வளவு தலைவலி என்றால் இதை வைத்துவிட்டு வேறு கலந்து வர சொல்லி குடித்து கொள்ள வேண்டியதுதானே என கேட்டாள் ஷண்மதி. மீண்டும் ஒரு வாய் அருந்தியவன், சொல்லலாம், ஆனால் மறுபடியும் நீயே கலந்து அம்மாவிடம் கொடுத்தனுப்பினால் என்ன செய்வது என்கிற பயம்தான். அந்த யம கஷாயத்தை வேறு மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து விழுங்க நேர்ந்து விடுமே. நான் அப்புறமாய் நீ கிளம்பியதுமே மீண்டும் ஒரு நல்ல காஃபி குடித்துக் கொள்கிறேன் என அப்பாவியாய் விவரிக்கவும் ஷண்மதி மீண்டும் வாய்க்குள்ளேயே திட்டிக் கொண்டாள். அதையும் கவனித்து, சொல்வதை தைரியமாக காதில் விழும்படி சொல்ல வேண்டும் என வம்பிழுத்தான் அவன். குறும்பு பார்வையுடன் இருவரின் சண்டையை வேடிக்கை பார்த்த உதயா, ஷண்மி நீ படிப்பில் எப்படி, ரொம்பவும் சுமாரா என வேண்டுமென்றே கேட்டாள். வியப்புடன் அவளை நோக்கியவள் அவள் குறும்பு பார்வையை சந்தித்ததும் விஷயம் விளங்கியவளாய்,
டாப்பரை பார்த்து இப்படி கேட்டுவிட்டீர்கள். கோல்டு மெடலோடு வந்து உங்கள் கேள்விக்கான பதிலை சொல்கிறேன் என்று ரோஷம் போல கூறினாள் சண்மதி. ம் அப்படி என்றால் டிபார்ட்மெண்டில் ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் மரியாதையாகத்தானே நடந்து கொள்வாய் என சந்தேகம் போல உதயா வினவவும், டிபார்ட்மெண்டில் எனக்கு எவ்வளவு நல்ல பெயர் தெரியுமா என மீண்டும் பீற்றுவது போல கூறினாள் சண்மதி. எதற்காக இந்த பேச்சு நடக்கிறது என்பது புரிந்த ஸ்ரீதர் காஃபியை அருந்தியபடி வேடிக்கை பார்த்தான். நன்றாக படிக்கிற பெண் டிபார்ட்மெண்டில் நல்ல பெயர் என்றால் மற்ற ஸ்டாஃபிடம் நல்ல பெயர் எடுத்திருக்கிறாய் என்றுதானே அர்த்தம். பிறகு ஸ்ரீதர் மட்டும் ஏன் உன்னிடம் இவ்வளவு கண்டிப்பு காட்ட வேண்டும் என உதயா வினவவும், நல்ல கேள்விதான். என்னை கண்டாலே சாருக்கு பாகற்காய் கஷாயம் சாப்பிட்டது போல் முகம் மாறிவிடுகிறது. இவ்வளவு ஏன், எல்லோருக்கும் சிரித்த முகமாய் பதிலுக்கு குட் மார்னிங் சொல்பவர், நான் விஷ் பண்ணினால் மட்டும் தலையை ரொம்ப கெத்தாக அசைச்சிட்டு போவார் என நிஜமாகவே புலம்பிய சண்மதி ஸ்ரீதரின் சிரிப்பு சத்தம் கேட்டு அவன் புறம் திரும்பினாள். வாயில் காஃபியோடு சிரித்ததால் புரைக்கேற சாரி என்றபடி கப்பை டீப்பாயில் வைத்துவிட்டு நிமிர்ந்தவன் மீண்டும் சிரிக்கவும் மற்றவர்கள் புரியாமல் நோக்கினர். மீண்டும் சாரி என்றவன், இது வேறு விஷயம். இன்று ஆகாஷோட தங்கை ஒரு ஜோக் சொன்னாளா, அதை நினைத்தேன், சட்டென சிரிப்பு வந்துவிட்டது என்றபடி டீப்பாயில் இருந்த மேகசினை எடுத்து பிரித்தான். அதாவது உங்கள் பேச்சுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என சொல்லாமல் சொல்கிறானாக்கும். யாரோ ஓர் ஆகாஷோட தங்கை சொன்ன ஜோக்கிற்கு ஐயாவுக்கு நினைத்து நினைத்து சிரிப்பு வருகிறதாமா என உள்ளுக்குள் பொறுமினாள் சண்மதி. மீண்டும் விட்ட இடத்திலேயே தொடர்ந்தாள் உதயா. உன்னிடம் இவ்வளவு கண்டிப்பாக இருக்க என்ன காரணம் ஷண்மி என கேட்கவும், நான் எழுதிய கவிதைதான் காரணம் என்ற உண்மையை சொன்னால் எப்படி இருக்கும் என எண்ணிய மாத்திரத்தில் சண்மதியின் கருவிழிகள் அடக்கப்பட்ட சிரிப்பில் பளபளத்தன. அதை சாரிடம்தானே கேட்க வேண்டும் என்று அவனை மாட்டி வைத்தாள். அதுவும் சரிதான், ஸ்ரீதர் நீதான் சொல்லேன் என தேவகியும் கேட்கவும் மேகசினில் இருந்து பார்வையை உயர்த்தியவன், அது காரணம் என்னவென்றால் என இழுத்து நிதானமாக ஆரம்பிக்கவும் சண்மதி ஆவலுடன் நோக்க மற்றவர்கள் என்ன காரணம் சொல்லேன் என ஊக்குவதையும் ஆற அமர வேடிக்கை பார்த்துவிட்டு பின் நிதானமான குரலிலேயே, இவ்வளவு நேரமும் அவள் சொன்னதையெல்லாம் கதா காலட்சேபம் கேட்பது போல கேட்டு கொண்டிருந்தீர்கள் அல்லவா, இதை மட்டும் என்ன ஏன் கேட்கிறீர்கள், அதையும் உங்கள் சண்மதியிடமே கேளுங்கள், அவளுக்கே ரீசன் என்னவென்று நன்றாக தெரியும் என அமர்த்தலாக கூறி மீண்டும் கையில் இருந்த மேகசினில் பார்வையை பதிக்கவும் சொத்தென்றாகியது மற்றவர்களுக்கு. இனி அவளிடமிருந்து எதுவும் பெயராது என்று உணர்ந்ததால், நீயே சொல் ஷண்மி என்றாள் உதயா. சண்மதியும், என்ன சார் கேட்கிறார்களே, உண்மையை சொல்லிவிடவா என சவால் போல் கேட்கவும், தாராளமாக சொல்லேன் என்றான் அவனும் சளைக்காமல். அப்புறம் என் மீது ஏன் சொன்னா என்று கோபப்படக்கூடாது என்று அவனிடம் எச்சரித்தவள் மற்றவர்களிடம் திரும்பி, மொத்தம் 2 காரணங்கள். முதலாவது காரணம், அவரை விட நான் ரொம்பவும் பிரில்லியன்ட் என்பதுதான் என குறும்புடன் அறிவிக்கவும் தன்னையும் மீறி ஸ்ரீதரின் முகத்தில் முறுவல் அரும்பியது. மற்றவர்களும் புன்னகைக்க, பார்த்தீர்களா, நம்ப மாட்டேன் என்கிறீர்களே, நான் சொல்வது உண்மை. பெரிய கன்சர்னில் வேலை பார்த்த நமக்கே தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் காலேஜில் படிக்கும் இவளுக்கு இவ்வளவு தெரிந்திருக்கிறதே என்பதுதான் முதல் காரணம் என்று சிரிக்காமல் கூற வேண்டுமென்றே அவனை வம்பு கிழித்தாள் சண்மதி. கூடவே இதை தன் கிளாஸ்மேட் எல்லோரும் கேட்டால் எப்படி பொங்கி எழுந்து தன்னிடம் சண்டைக்கு வருவார்கள் என்று தோன்றவும் அவள் அதரங்களில் ரகசிய புன்னகை ஒன்று தோன்றி மலர்ந்தது. ஸ்ரீதர் தன் கட்டுப்பாட்டையும் மீறி அரும்பிய முறுவலுடன், டவுட் கேட்டுக்கொண்டு புக்கை தூக்கி கொண்டு வருவாயே, அப்பொழுது இதை நினைவுபடுத்துகிறேன் என்றான். அது அது தன்னை மீறிய புத்திசாலி என்கிற எரிச்சலில் என் இன்டர்னல் மார்க்ஸில் கை வைத்து விடக்கூடாதல்லவா, அதற்குத்தான் உங்களிடமே பாடத்தில் சந்தேகம் கேட்பது போல் கேட்டால் தன்னை விட இவளுக்கு விஷய ஞானம் குறைவுதான் என்று சமாதானமாக விடுவீர்களே, அதற்குத்தான் டவுட் கேட்பது என சண்மதி விடாமல் சமாளிக்கவும் தன்னையும் மீறி சிரித்தவாறு, அப்பா என்ன வாய் என்றான் ஸ்ரீதர். அதை கண்ட சண்மதிக்கு ஸ்ரீதர் தன்னிடம் சிரித்து பேசிவிட்டானே என்று உள்ளம் துள்ளியது. ஒரு சந்தேகம் என்றான் கிரிதர் பணிவாக. என்ன என்று சண்மதி கேட்கவும், 2வது காரணத்தையாவது உள்ளது உள்ளபடி உண்மையாக சொல்வாயா என அதே பணிவான குரலிலேயே கிரிதர் கேட்கவும்
மற்றவர்களோடு சேர்ந்து சண்மதிக்கும் சிரிப்பு வந்தது. அடக்கிக் கொண்டு, முதல் காரணமே உண்மைதானே என்றாள் விடாமல். நீ இரண்டாவது காரணத்தை சொல்லேன். சொல்கிறேன். சரியாக சொல்வதென்றால் முக்கியமான காரணமே அதுதான் என பீடிகையிட்டாள் அவள். உதயா எக்கச்சக்க ஆவலுடன், சீக்கிரம் சொல்லேன் ஷண்மி என அவசரப்படுத்தவும், என பெரிதாக ஒரு சோக மூச்சை வெளியிட்டவள். எல்லாம் நான் பேப்பர் பிரசன்டேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போனதால் வந்த வினை என்றாள் குரலிலும் சோகத்தோடு. வாசுதேவனே இப்பொழுது குறுக்கிட்டு, ஏன் என்னவாயிற்று என விசாரித்தார். அதனால் தானே இன்டர்னல் மார்க்ஸ்க்கான சைக்கிளிங் டெஸ்ட், அதுவும் சாரோட சப்ஜெக்டில் ரீடெஸ்ட் எழுதும்படியாயிற்று. அதில் தானே வம்பே ஆரம்பித்தது. சார்க்கு என் மேல் கோபமும் அதிகமாகிவிட்டது என்று அவள் அலுப்புடன் கூறவும், திடுக்கிட்டு போய் அவளை பார்த்தான் ஸ்ரீதர். ரீடெஸ்ட் எழுதும் பொழுது என அவள் தொடங்கவும், மை காட், இவள் பாட்டிற்கு கவிதையை பற்றி உளறிவிட்டால் அவ்வளவுதான், வேறு வினையே வேண்டாம் என்று எண்ணியவன், ஷண்மதி, நேரமாகிவிட்டது பார், நீ வீட்டுக்கு கிளம்ப வேண்டாமா என குரலில் கண்டிப்புடன் கேட்கவும், வாசுதேவன் குறுக்கிட்டு, நீ என்னடா அவளை தடுக்கிறாய்? ஷண்மி, நீ சொல்லுமா என்றார் அவளிடம். சரி அங்கிள் என பலமாய் தலையாட்டியவள் ஸ்ரீதரை விழிகளில் குறும்பு மிளிர பார்த்துவிட்டு, சார், சப்ஜெக்டில் ரீடெஸ்ட் எழுதும் பொழுது என் பெண் எழுதவில்லை என்று அவரது பெண்ணை வாங்கி எழுதினேன் என இழுக்கவும், சொல்லேன், பிறகு என ஊக்கினாள் உதயா. ஸ்ரீதரின் முகத்தில் டென்ஷன் ஏறுவதை ரசித்தபடி, தெரியாதனமாக அவரது பெண்ணை காணடித்து விட்டேன். அதில் சார்க்கு மகா கோபம். என் அம்மா பரிசளித்த பார்க்கர் பெண் பொறுப்பில்லாமல் காணடித்து விட்டாயே என்று அன்றில் இருந்து என் மேல் ஏக கோபம் என்று கூறி அவன் நிம்மதி பெருமூச்சு விடுவதை குறும்புடன் கவனித்து வெகுவாய் ரசித்தாள் சண்மதி. அடப்பாவி, நான் ஆசையாக பரிசளித்த பேனா காணாமல் போய்விட்டதா? இதை இன்று வரையும் என்னிடம் மூச்சு விடவே இல்லையே. ஏன் ஸ்ரீதர் என தேவகி போர்க்கொடி தூக்கவும், சொன்னால் வருத்தப்படுவீர்களோ என்றுதான் சொல்லவில்லை அம்மா என சமாதானப்படுத்தினான் ஸ்ரீதர். யோசனையில் புருவம் நெறிய, ஆனால் நீதான் அதே பெண் வைத்திருக்கிறாயேடா, காணாமல் போன பெண் திரும்ப கிடைத்து விட்டதா என தேவகி கேட்கவும், உற்சாகத்தோடு இடையிட்ட சண்மதி, இப்பொழுது வைத்திருப்பது நான் பரிசளித்த பேனா என அறிவித்தாள் வேண்டுமென்றே. என்னது, உன் பரிசா என ஏக காலத்தில் 4 குரல்கள் ஒலிக்கவும் சண்மதியை முறைத்தான் ஸ்ரீதர். ஆமாம், என் பரிசேதான். என்னால் என்னால் தானே காணாமல் போனதென்று நானே வேறொரு பேனா வாங்கி தந்தேன். இப்பொழுது சார் வைத்திருப்பது உங்கள் பரிசல்ல, என் பரிசாக்கும் என்று கூறி ஸ்ரீதரின் கோபத்தை கிளறிவிட்டு வேடிக்கை பார்த்தாள் சண்மதி. என் காஃபியை யம கஷாயம் என்ற பொழுது எனக்கும் இப்படித்தான் சாரே இருந்தது என வேடிக்கையாக உள்ளூர நினைத்தவள் திருப்தியோடு கைப்பையை எடுத்துக்கொண்டு எழுந்தவள், நேரமாகிவிட்டதே, நான் கிளம்புகிறேன் சார் என அவனிடம் விடை பெற்றவள் சட்டென குரலை தணித்து அவனுக்கு மட்டும் கேட்கும்படி, வந்த வேலைதான் முடிந்து விட்டதே, போட்டு கொடுத்ததைத்தான் சொல்கிறேன் என சாதுவாக மொழிந்துவிட்டு, பாய் உதய அக்கா, பிறகு பார்ப்போம் என்று கூறினாள். என்னது அக்காவா என்ற ஸ்ரீதர். என்ன அண்ணி, இது புது பழக்கம் என உதயாவிடம் கண்டிப்பு காட்டி விசாரித்தான். முகத்தை அப்பாவியாய் வைத்து கொண்டு, அது வந்து ஸ்ரீதர், உங்களைப் போல ஒரு அக்கா எனக்கு இல்லையே என்று சண்மதி கூறினாளா? எனக்கு மனம் பொறுக்கவில்லை, அதான் என்னையே அக்காவாக நினைத்து கொள் என்று விட்டேன் என கையை விரிக்கவும், அதானே, இதில் என்னடா இருக்கிறது, அவர்களுக்குள் எப்படியோ போகட்டுமே என்று கிரிதரும் ஒத்து ஊதினான். எல்லோரும் சேர்ந்து கொண்டு தனக்கு எதிராக செயல்படுவது புரிந்தது ஸ்ரீதருக்கு. இது எதில் போய் முடியக்கூடும் என யூகித்தவனுக்கு கோபம் பெருகியது. இதற்கெல்லாம் காரணமான சண்மதியை பொசுக்கி விடுவது போல முறைத்தான் ஸ்ரீதர். ஒரு நிமிடம் இருடா ஷண்மி என்றபடி உள்ளிருந்து கையில் மிளகாய் உப்புடன் வந்த தேவகி, எவ்வளவு இனிமையாக பாடினாய், இப்படி உட்கார் எனவும், ஸ்ரீதர் ஏதாவது கிண்டலாக சொல்வானோ என தயங்கியபடி அவனை பார்த்தாள் சண்மதி. ஆனால் அதுதான் அம்மா சொல்கிறார்களே, உட்காருவதற்கென்ன என்று எரிச்சல் மறையாத குரலிலேயே அவன் கூறவும், தன்னை மீறி முகம் இழக அமர்ந்தாள் அவள். திருஷ்டி சுற்றிய தேவகியையும் இப்பொழுது எழுந்திருக்கலாம் என்று புன்னகைத்த வாசுதேவனையும் மனம் நெகிழ நோக்கினாள் சண்மதி. அச்சிறு செய்கை தன் மீது அவர்களுக்கு இருந்த அன்பையும் அக்கறையையும் உணர்த்த, தேங்க்யூ அத்தை என்றாள் உள்ளம் நெகிழ. அத்தையா என கேட்டு ஸ்ரீதர் திகைப்பும்
கண்டிப்புமாக தாயை நோக்கினான். நமட்டு சிரிப்புடன், கோபப்படாதே ஸ்ரீதர். அவளது தூரத்து சொந்தத்தில் ஓர் அத்தை அச்சு அசலாய் என்னை போலவே இருப்பார்களாம். என்னை பார்த்தாலே அவர் ஞாபகம் வருவதாக ஷண்மி சொல்லவும், சரி என்னையும் அப்படியே கூப்பிட்டுக்கொள் என்று விட்டேன் என்று தேவகி சமாளிக்கவும் வந்த சிரிப்பை அடக்கியபடி வேறு புறம் பார்த்தாள் ஷண்மதி. ஓஹோ என்றான் ஸ்ரீதர் வெற்று குரலில். அந்த ஒற்றை வார்த்தையிலேயே தன் தாயின் பேச்சில் ஓர் எழுத்தை கூட அவன் நம்பவில்லை என்று உணர்ந்த ஷண்மதி இனி நின்றாள். வம்பு என்றெண்ணி பாய் வினுகொண்ணா, பாய் அங்கிள் என்றபடி நழுவ பார்த்தாள். ஆனால் வாசுதேவனோ, ஷண்மி என்னை மட்டும் அங்கிள் என்கிறாயே, நன்றாக யோசித்து பாரேன். உன் தூரத்து சொந்தத்தில் என் ஜாடையில் உனக்கு மாமா யாரும் இல்லையா என வெகு சோகமாக கேட்கவும் விழிகள் பளிச்சிட, ஏன் இல்லை, உங்களைப் போலவே ஒரு மாமா நெருங்கிய சொந்தத்தில் இருக்கிறார். உங்களை பார்த்தால் அவரை பார்க்க வேண்டாம், அவரை பார்த்தால் உங்களை பார்க்க வேண்டாம், அவ்வளவு ஜாடை ஒற்றுமை. சரி மாமா, நான் கிளம்புகிறேன் என்று குறும்பு குரலில் விடை பெற்று சிரித்தவள் ஸ்ரீதர் உஷ்ணத்துடன் முறைத்த முறைப்பை கண்டு கப்பென்று சிரிப்படங்க உதி நீட்டிய மைசூர் பாகு பாக்ஸை பெற்று கொண்டு நைசாக நழுவி விட்டாள். ஆனாலும் இதை நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை என்ற பிரியங்காவை வியப்புடன் நோக்கினாள் ஷண்மதி. எதை எதிர்பார்க்கவில்லை? உன் ப்ராஜெக்ட் கைடு பாலா சார் என்பதைத்தான் என்றாள் பிரியங்கா. சாம்பவியும் தொடர்ந்து, ஷண்மி நீ ஸ்ரீதர் சாரை கைடு பண்ண முடியுமா என்று கேட்டு பார்த்திருக்கலாம் டி. நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணி விட்டாய் என்றாள் குரலில் குறையோடு. லஞ்ச் டைம் என்பதால் வகுப்பே கிட்டத்தட்ட காலியாக இருந்தது. லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு டெஸ்கில் கைகளை ஊன்றி அவர்களை முகத்தில் நகை இலங்க நோக்கினாள் ஷண்மதி. இப்படி பார்த்தால் என்னடி அர்த்தம்? படிப்பு எனக்கு மிகவும் முக்கியம் என்று அர்த்தம் என பளிச்சென்று பதில் கூறிய ஷண்மதி, என் பிரியமான தாயே, நான் எடுத்துக்கொண்டிருக்கும் ப்ராஜெக்ட் வேவ் கான்செப்டை அடிப்படையாக கொண்டது. இந்த ப்ராஜெக்டிற்கு பாலா சார் கைடன்ஸ் தான் கரெக்ட் என்று ஹெச்ஓடியே சொல்லிவிட்டார். பிறகென்ன, படிப்பு விஷயத்தில் அதற்குரிய இம்பார்ட்டன்ஸ் எந்த விதத்திலும் குறைய நான் விடமாட்டேன். உண்மையிலேயே இந்த ப்ராஜெக்டில் எங்கள் டீமிற்கு பாலா சாரின் கைடன்ஸ் ரொம்பவும் வேல்யூபிளாக இருக்கிறது என்ற நிம்மதியோடு அறிவித்தாள் ஷண்மதி. கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த சுவாதி வேண்டுமென்றே ஷண்மதியிடம், ஒருவேளை ஸ்ரீதர் சாரிடம் கேட்டு அவர் மறுத்துவிட்டாரோ என்னவோ என்றாள் கிண்டலாக. அவளை அமைதியாக நோக்கினாள் ஷண்மதி. இவ்வளவு நாள் ஸ்ரீதரிடம் படித்தும் உனக்கு அவரை பற்றி புரியவில்லையே சுவாதி. என் ப்ராஜெக்டிற்கு அவரது கைடன்ஸ் தேவையா இருந்தது. அவரை கைடு பண்ண சொல்லி கேட்டிருந்தால் கண்டிப்பாக ஒத்துக்கொண்டிருப்பார். படிப்பு விஷயத்தில் தன் சொந்த விருப்பு வெறுப்புகளை நுழைப்பவர் அவர் இல்லை, தெரிந்து கொள் என்ற குரலில் அழுத்தத்துடன் கூறினாள் ஷண்மதி. ஷீத்தல் குறுக்கிட்டு, அவள் கிடைக்கிறாள் விடு ஷண்மி, அவள் கேரக்டர் அவ்வளவுதான், ஒதுக்கி தள்ளு. நீ நேற்றே லைப்ரரிக்கு போக வேண்டுமென்றாயே, வா போகலாம் எனவும் சுவாதியை திரும்பியும் பாராமல் நால்வரும் சென்றனர். பின்னர் வந்த நாட்கள் மின்னல் விரைவில் மறைந்து போக ப்ராஜெக்டிற்கான வைவா நெருங்கிக் கொண்டிருந்தது. அன்று ஷண்மதி கொண்டு வந்து காட்டிய டாக்குமெண்டேஷனின் ப்ரூஃபை சரி பார்த்த பாலா அதில் கரெக்ஷன் சொல்ல சொல்ல பேப்பரில் குறித்து கொண்டாள் ஷண்மதி. டாக்குமெண்டேஷனை மூடி அவளிடம் நீட்டிய பாலா, ஓகே ஷண்மதி, இந்த கரெக்ஷன் சரி செய்து கொண்டு வந்து காட்டுங்கள், பிறகு டீம் மெம்பர்ஸ் எல்லோருக்கும் சேர்த்து மெயின் காப்பீஸ் ரெடி செய்யலாம் என்றவன் தொடர்ந்து, பட் நாளை நான் லீவ், நாளன்னைக்குத்தான் வருவேன் என யோசனையுடன் நிறுத்தினான். சார், நாளன்னைக்குத்தானே எல்லோரையும் டாக்குமெண்டேஷனை சப்மிட் பண்ண சொல்லியிருக்கிறார் ஹெச்ஓடி, அன்றே அவரும் சைன் பண்ணுகிறாரே, நாளைக்கே ப்ரூஃப் பார்த்துவிட்டு மெயின் காப்பீஸ் ரெடி பண்ணியாக வேண்டுமே என்றாள் கவலையோடு. நத்திங் டு ஒரி ஷண்மதி, நான் சொன்னேன் என்று சொல்லி ஸ்ரீதரிடம் காட்டி வெரிஃபை பண்ணி கொள்ளுங்கள். ஜஸ்ட் அலைன்மெண்ட் கரெக்ஷன்ஸ் தானே, அவன் பார்த்து கொடுத்து விடுவான். சார், அதை நீங்களே அவரிடம் சொல்லி விடுங்களேன். நாளைக்கு ஸ்ரீதர் சார் அவரோட பேட்சுக்கு கரெக்ஷன்ஸ் பார்த்து சைன் பண்ண வேண்டும். நாங்கள் போய் கேட்டு பிஸி என்று விட போகிறார். நோ ப்ராப்ளம், நானே சொல்லிவிடுகிறேன் என்றபடி எழுந்தவன் ஸ்ரீதரின் கேபினுக்கு சென்று விஷயத்தை சொல்லவும் ஓ எஸ் என்ற புன்னகையோடு ஒப்புக்கொண்டான் அவன். இப்ப திருப்தியா என ஷண்மியிடம் சிரித்த பாலா, ப்ராஜெக்டில் எந்த டவுட் என்றாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கால் பண்ணலாம் ஷண்மதி எனவும் தேங்க்யூ சார் என்றாள் ஷண்மதி. மறுநாள் லேபிற்கு அவனை தேடி சென்றவள் தன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சுற்றி நிற்க கம்ப்யூட்டர் முன்பு அமர்ந்து அவன் சீரியஸ் டிஸ்கஷனில் இருப்பினும்
பார்த்து தொந்தரவு செய்யாமல் திரும்ப முற்பட்டாள். அதற்குள் அவளை கண்டு விட்டவன், "சண்மதி, உள்ளவா, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, இதை முடித்து கொடுத்துவிட்டு வந்து விடுகிறேன்" எனவும், சரிதான் என்றபடி அமரப்போனவளை அசோக்கும் ராகவும் அழைத்தனர். "ஏ ஷண்மி, வந்து எங்கள் ப்ராஜெக்டை பார், எவ்வளவு சூப்பராக வந்திருக்கிறதென்று" என பீற்றவும், தானும் போய் நின்று பார்த்தவள், "பரவாயில்லையே" என பாராட்டினாள். ராகவ் ரொம்ப பெருமையாய் ஷர்ட் காலரை தூக்கி விடவும், "எவ்வளவு பணம் கொடுத்துடா இதை வாங்கினீர்கள்" என அமர்ந்திருந்த ஸ்ரீதரின் காதில் விழாதபடி மெல்லிய குரலில் குறும்பும் கிண்டலுமாக கேட்கவும், அவள் தலையில் குட்டினான் அவன். "நாங்கள் ஏன் வாங்கப் போகிறோம், எங்கள் கைடு சூப்பராக்கும், நாங்களே சொந்தமாக செய்தோமாக்கும்" என்று பெருமை பொங்க கூறினான் அவன். "ஐஸ் ஐஸ் சார், ராகவ் உங்களுக்கு ஓவரா ஐஸ் வைக்கிறான்" என்றாள் ஷண்மதி வேடிக்கையாக. "சார், இவள்தான் ப்ராஜெக்டிற்கு எவ்வளவு பணம் கொடுத்தீர்கள் என்று கேட்டாள்" என போட்டு கொடுத்தான் அசோக் புன்னகையோடு. அவளது டீம் ப்ராஜெக்ட் போல் நினைத்து கேட்டிருப்பாள் பாவம். "பெரிய மனது செய்து விட்டு விடுவோம்" என்றான் ஸ்ரீதர். "ஆமாம், அதனால் விடுகிறோம், பிழைத்து போ பெண்ணே" என ராகவ் சிரித்தான். ஷண்மதியும் விடாமல், "எங்கள் ப்ராஜெக்ட் போல் நினைத்து கேட்டேனா? ஐயோ பாவம், அப்படி நினைக்காததால் தானே கேட்டதே" என கூறி சிரித்தாள். அவள் சிரிக்கவும் அதே டீமை சேர்ந்த சுவாதிக்கு எரிச்சல் வந்தது. காட்டிக்கொள்ளாமல் மானிட்டரில் பார்வையை பதித்தாள் அவள். அதை கவனித்த ஷண்மதிக்கு மேலும் சிரிப்பு வந்தது. புன்னகை முகத்தோடவே, "ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறது. சுவாதியோட பென் டிரைவ் என்னிடமே இருக்கட்டும், மாலை வாங்கிக் கொள்ளுங்கள்" என்றபடி எழுந்தான் அவன். சலசலத்தபடி அவர்கள் செல்லவும் தன் கேபினுக்கு வந்தவன் சேரில் அமர்ந்தபடி, "உன் டாக்குமெண்டேஷனை கொடு" என்று கை நீட்டினான். அதை அவன் வேகமாக பார்வையிட்டு கொண்டிருக்கும் பொழுதே சுவாதி அனுமதி கேட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். "சார், எல்லா காப்பியும் ரெடி, உங்கள் சிக்னேச்சர் மட்டும்தான் பாக்கி" என்றாள். "டேபிளில் வைத்துவிட்டு போங்கள் சுவாதி, சைன் பண்ணி வைக்கிறேன், ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து எடுத்து கொள்ளுங்கள்" எனவும், "சரி சார்" என்றபடி டேபிளில் வைத்துவிட்டு அவள் அகலவும் சட்டென்று ஷண்மதியின் முகம் பளிச்சிட்டது. அதை கவனித்தவன் என்னவென்பது போல் கேள்வியாய் ஏறிடவும், "நத்திங் சார்" என்று தலையசைத்தாள் அவள். பக்கங்களில் வேகமாக பார்வையை ஓட்டியவனை உள்ளூர குறுகுறுப்புடன் நோக்கினாள் அவள். எல்லா மாணவர்களையும் வாங்க போங்க என்றழைப்பது அவனுக்கு மட்டுமல்லாமல் அந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லா லெக்சரர்களுக்கும் வழக்கம்தான். ஆனால் தன்னை மட்டும் அவன் வா போ என உரிமையில் அழைப்பதை எண்ணும்போது மனதினுள் ஓர் உற்சாகம் தோன்றுவதை அவளால் தடுக்க இயலவில்லை. கூடவே மூளையும், "ரொம்ப சந்தோஷப்படாதே, உன்னை போல அவனிடம் டோஸ் வாங்கியதும் வேறு யாரும் இல்லை, அடிக்கடி திட்டிய பழக்கத்தில் கூட அவன் ஒருமையில் அழைத்திருக்கலாம்" என்று கரெக்டாக தன் வேலையை செய்யவும், "நம் மூளையே நம்மை கலாய்க்கிறதே" என எண்ணிய மாத்திரத்தில் ஷண்மதிக்கு சிரிப்பு வந்துவிட்டது. கூடவே, "ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் லிஃப்ட் தரும் பொழுதே அவன் ஒருமையில் தானே அழைத்தான்" என தனக்குள்ளே கூறிக்கொண்டாள். உடனே, ஆமாம், அப்பொழுதுதான் சிறுபிள்ளைத்தனமாக குருவியை வேடிக்கை பார்த்து அவனிடம், "மாட்டிக்கொண்டோமே" என மூளை மறுபடியும் எச்சரிக்க தனக்குள் புன்னகைத்து கொண்டாள் ஷண்மதி. "ஹார்ட்வேர் ரெக்யூர்மெண்ட்ஸில் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டி ஜிபி தானே, கேபி என்று தப்பாக பிரிண்ட் ஆகி இருக்கிறது பார்" என்றபடி நிமிர்ந்தவன், "ஷண்மதி" என அழுத்தம் தந்து அழைக்கவும் திடுக்கிட்டு கலைந்தாள் அவள். சாரி சார், என்ன சொன்னீர்கள்?" பிசிக்கலி பிரசன்ட் பட் மென்டலி ஆப்சென்ட்" என்று அவளை கிண்டலாக கேட்டவன் அவள் சற்று கெஞ்சுவது போல் நோக்கவும், "கரெக்ஷன் இது மட்டும்தான், வேறு ஒன்றுமில்லை" என்ற டாக்குமெண்டேஷனை அவளிடம் நீட்டவும் வாங்கி கொண்டு, "தேங்க்யூ சார்" என்ற பளிச் புன்னகையோடு சென்றாள் அவள். வெளியே அவளுக்காக காத்திருந்த ஃப்ரெண்ட்ஸ் முகத்தை பார்த்தால் பெரிய அளவில் டோஸ் ஒன்றும் கிடைக்கவில்லை போல என்று கேலியாக கேட்டு சிரிக்கவும், "கொழுப்பிடி உங்களுக்கு" என்றபடி அவளும் இணைந்து நகைத்தாள். மரத்தடியில் தனியே அமர்ந்திருந்தாள் ஷண்மதி. மாணவி என்ற நிலையில் அவளது நாட்கள் அன்றுடன் முடிவடையப் போகின்றன. மனம் இனம் புரியாத பாரத்தில் சோர்வுற முகம் வாடி அமர்ந்திருந்தாள் அவள். "ஏ ஷண்மி, உன்னை எங்கேயெல்லாம் தேடுவது? அங்கு போட்டோ ஸ்க்ரூ நிற்காமல் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறாயே" என கடிந்து கொண்டு, "அங்கே போட்டோஸ்க்கு நிற்காமல் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறாயே" என கடிந்து கொண்டே வந்த அவளது வகுப்பு தோழியர் அவள் அருகில் அமர்ந்தனர்.
அவளது வாடியிருந்த முகம் கண்டு, ஏ ஷண்மி, வாட் இஸ் திஸ்? நாம யாரும் பிரிய போவதில்லை. நம் செட் எல்லோரும் எப்பவும் டச்சில் தான் இருக்க போகிறோம். அப்புறம் என்ன, வா வா, நம் கிளாஸ் முழுவதும் அங்கே வெயிட் செய்கிறார்கள் என இழுத்து கொண்டு கிளம்பினர். தன்னை சுதாரித்து கொண்டவளாக அனைவரிடமும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாலும் அவளது உள் மனதின் போராட்டம் அவளது உயிர் தோழிகளான மூவருக்கும் நன்கு புரிந்தது. இனி ஸ்ரீதரை தினமும் சந்திக்கும் வாய்ப்பையும் அல்லவா ஷண்மதி இழக்கப் போகிறாள். அதை நினைத்து அவளது இதயம் வேதனையில் வாடுவதை அவர்களால் உணர முடிந்தது. ஆனால் அவளது அன்பின் எதிரொலி ஸ்ரீதரிடம் காணப்படவில்லையே என்பதுதானே கசப்பான உண்மை. அதை எண்ணி மனதினுள் ஷண்மி படும் தவிப்பும் அவர்களுக்கு புரிய, ச, இவ்வளவு பணம் கொட்டி கிடந்தும் அதற்குரிய திமிரோ தலைக்கனமோ சற்றும் இல்லாமல், கோபம் என்பதே தெரியாத, பிறர் மனதை வருத்தி கூட பேசி அறியாத அவர்களது அருமை ஷண்மி வேதனைப்படும்படி ஆகிவிட்டதே என அவர்களுக்கும் வருத்தமாகவே இருந்தது. பிரியா விடை பெற்று கொண்டு மற்றவர்கள் கிளம்பி செல்லவும் கூட்டம் கலையலாயிற்று. ஆறுதலாக அவளை சுற்றி நின்றிருந்த மூவரும் மௌனமாகவே அவளது கரத்தை பற்றியபடி நின்றிருந்தனர். நீடித்த மௌனத்தை சகிக்க மாட்டாமல், ஷண்மி, எப்பவும் தைரியமும் நம்பிக்கையுமாக இருப்பாயே, இப்பொழுது என்னவாயிற்று உனக்கு என சாம்பவி வினவவும் சற்று நேரம் பதிலே பேசவில்லை ஷண்மதி. பிறகு மெல்ல பெருமூச்சு விட்டு, தெரியவில்லையே பவி, ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, இந்த வேதனையை என்னால் தடுக்க முடியவில்லை என்பது மட்டும் தெரிகிறது என்றாள். சரி, இப்பொழுது என்ன செய்ய போகிறாய் ஷண்மி? இதற்கு உடனடியாக அவள் பதிலளிக்கவில்லை. புருவம் சுளிக்க ஏதோ தீவிர யோசனையில் ஆழ்ந்தவள் பிறகு நிதானமான குரலில் அறிவித்தாள், இன்று ஸ்ரீதரிடம் பேசப் போகிறேன். இன்றே வா? ஆமாம், இன்றேதான். இந்த டென்ஷனில் இருந்து விடுபட்டே தீர வேண்டுமானால் எனக்கு வேறு வழி இல்லை. ஸ்ரீதர் நாளை பேப்பர் பிரசன்டேஷனுக்காக சிங்கப்பூர் செல்கிறார். திரும்பி வர 1 வாரம் ஆகும். எனவே எதுவானாலும் சரி, அவர் மனதில் என்னதான் இருக்கிறதென்று கேட்டு விடுவதே மேல் என்றாள் அவள் உறுதியோடு. காலேஜ் என்ட்ரன்ஸை தாண்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து சற்று தள்ளி தன் கார் மீது சாய்ந்தவாறு நின்றிருந்த ஷண்மதி ஸ்ரீதரின் கார் வருவதைக் கண்டு காரினுள் அமர்ந்திருந்த தோழிகளிடம் தலை அசைத்துவிட்டு சட்டென சாலையின் அருகே வந்து கையாட்டி அவனது காரை நிறுத்தினாள் ஷண்மதி. காரை நிறுத்திய ஸ்ரீதரிடம், சார் ப்ளீஸ், உங்ககிட்ட சற்று பேசணும் என்றாள் தனிவாக. புருவம் சுளித்து மறுத்து பேசவா எடுத்தவனிடம், சார் ப்ளீஸ், ரொம்பவும் முக்கியமாக பேச வேண்டும், அதற்காகவே இவ்வளவு நேரமாக இங்கு காத்திருக்கிறேன் என்று கூறவும் சற்று சரிந்து அவள் புற கார் கதவை திறந்து விட்டான் அவன். அவள் ஏறி அமர்ந்ததும் மீண்டும் காரை ஓட்டியபடி, என்ன விஷயம் சொல் என்றான் அவன் சுருக்கமாக. ஒரு நீண்ட மூச்சை உள்ளிழுத்து வெளியிட்டவள், சார், நான் சொல்வதை கோபப்படாமல் காது கொடுத்து கேட்டுவிட்டு நன்றாக யோசித்துவிட்டு பதில் சொல்லுங்கள். முன்பு ஒருமுறை இதை பற்றி நான் பேசிய பொழுது என் மாணவியான நீ இப்படி பேசுவது சரியில்லை என்றீர்கள். அது சரி என்ற காரணத்தினாலேயே இன்று வரை நானும் அதை பற்றி பேச்செடுக்கவில்லை. ஆனால் இன்று நான் உங்களிடம் படித்து கொண்டிருக்கும் மாணவி அல்ல, உங்களிடம் படித்த மாணவிதான். ஸோ இனி டிபார்ட்மெண்ட்டிற்கோ நம் பெயருக்கோ எந்த கெட்ட பெயரும் ஏற்படாது. எனவே அன்றைய என் கேள்வியையே இப்பொழுதும் உங்கள் முன் வைக்கிறேன். நீங்கள் ஏன் எனக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லக்கூடாது என்று தெளிவாக நிதானமாக கேட்டுவிட்டு அவன் முகத்தை ஆவலோடு நோக்கினாள் அவள். சில நிமிடங்களில் காரில் நிசப்தம் ஆட்சி புரிந்தது. பொங்கி வந்த கோபத்தை அடக்கி கட்டுக்குள் கொண்டு வந்தான் ஸ்ரீதர். இதற்கான பதில் இவ்வளவு நாட்களில் உனக்கே என்றோ புரிந்திருக்க வேண்டுமே, புரியவில்லை என்றா சொல்கிறாய் என்று வெகு கிண்டலாக ஒலித்த அவனது குரலை கேட்டு ஸ்ரீதர் என திகைத்தாள் ஷண்மதி. சற்று நேரம் அவன் ஒன்றும் பேசவில்லை. மீண்டும் பேசத் தொடங்கிய பொழுது அவனது குரலில் அடங்கிய ஆத்திரமே தென்பட்டது. போதும், திட்டமிட்டு என் வீட்டினுள் நுழைந்து என் குடும்பத்தினர் அனைவரையும் நீ வசப்படுத்தி இருக்கலாம். அவர்களும் உன்னை தூக்கி வைத்து கொண்டு ஆடலாம். பட் என்னிடம் இதெல்லாம் எடுபடாது. அப்பொழுதே நீ வருவதை தடுக்க அவர்களிடம் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். உன் நடிப்பில் ஏமாந்து என் பேச்சை அவர்கள் காது கொடுத்து கூட கேட்கவில்லை. ஆனால் உன் நடிப்பில் ஏமாறும் ஏமாளி நான் அல்ல என்றான் அவன் மிக கடுமையான குரலில். திகைப்பு அதிகமாகியது ஷண்மதிக்கே. அவள் அறிந்த வரையில் ஸ்ரீதருக்கு சிரித்த முகம் மற்ற மாணவர்களிடம் அவன் கண்டிக்கும் பொழுது கூட கோபப்பட்டு பார்த்ததில்லை. அதனாலேயே மாணவர் மத்தியில் அவனுக்கு செல்வாக்கு அதிகம். அதே சமயம் அவனுக்கு கோபம் வராதென்று எண்ணி
எச்செயலையும் செய்து விடவும் முடியாது. அவனது முகம் சற்று மாறினாலே தவறு செய்தவர் தன் தவறுக்காக வருந்தி மீண்டும் அத்தவறை செய்யாமல் இருப்பதை சண்மதி பல முறை கவனித்திருக்கிறாள். கவனித்து உள்ளூர அவனை பாராட்டியிருக்கிறாள். அவள் மட்டும்தான் பல முறை அவனிடம் திட்டு வாங்கி இருக்கிறாள். ஆனால் அப்பொழுது கூட அவளது தலையில் குட்டு வைப்பது போல்தான் வார்த்தை பிரயோகம் இருக்குமே தவிர இவ்வளவு கடுமையான வார்த்தைகளையோ இவ்வளவு அதிகமான கோபத்தையோ அவளிடம் கூட அவன் காட்டியதே இல்லையே. குழப்பத்துடன் அவனை பார்த்தபடி, நடிக்கிறேனா, என்ன உளறுகிறீர்கள் என்று புரியாமல் கேட்டாள் சண்மதி. அதிகரித்த கோபத்தோடு தன் BMW-வை ஓரமாக ஒதுக்கி நிறுத்தினான் ஸ்ரீதர். சற்று திரும்பி அமர்ந்து அவளை நேராக நோக்கி அவனது விழிகள் சினத்தில் பளபளத்தன. நடிக்கவில்லையா? எங்கே உன் மனசாட்சியை தொட்டு சொல், நீ நடிக்கவில்லை என்று. அவளுக்கு லேசாக கோபம் வருவது போல் இருந்தது. நான் ஏன் நடிக்க வேண்டும் என்று அன்று வரை யாரிடமும் பேசி அறியாத ஏளன தொனியில் கேட்டாள். அவளை விட ஏளன குரலில் அவன் பதில் சொன்னான். இதோ இதற்காக என அவன் சுட்டி காட்டிய இடத்தில் பார்வையை பதித்தவள் மீண்டும் திகைத்து போனாள். ஏனெனில் அவனது வலது கை சுட்டு விரல் அவளது இடது கை மோதிர விரலை சுட்டி காட்டியது. அவனை குழப்பமும் திகைப்புமாக ஏறிட்டவள் இன்னமும் எனக்கு புரியவில்லை என்ற விஷயம் விளங்காதவளாக வினவவும் அவன் முகம் கோபத்தில் சிவந்தது. ஆனால் எனக்கு நன்றாக புரிகிறது பெண்ணே, இன்னமும் விஷயம் புரியாதவளாய் நீ ஏன் நடிக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே புரிகிறது. என்னிடமே தோல்வி எனக்கு பழக்கம் இல்லாத ஒன்று என்றவள்தானே. இப்பொழுது முதலாக தோல்வியை எதிர்கொள்ளப் போகும் பயம், எப்படியாவது தோல்வியை தவிர்க்கும் முயற்சியாக இன்னமும் நடிப்பை விடாமல் புரியாதது போல் பாவனை செய்து என்னை ஏமாற்ற பார்க்கிறாய், அப்படித்தானே? ஆனால் இன்று உன் தோல்வி நிச்சயம். காலேஜ் முடிவதற்குள் என்னை உன்னிடம் ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறேன் என்று வீரமாக நீ போட்ட பந்தயத்தில் பரிதாபமாக தோற்கப் போகிறாய். என்றுமே கடற்றாத உன் அருமை பொக்கிஷமான தாயாரின் மோதிரத்தையும் இழக்கப் போகிறாய் என வெகு கிண்டலாக கூறி அவள் தலையில் குண்டை போட்டான் அவன். இவன் என்ன சொல்கிறான் என மீண்டும் குழம்பினாள் சண்மதி. அவளுக்கு சுத்தமாய் நினைவில்லை இவனை ப்ரப்போஸ் பண்ண வைப்பதாய். பந்தயம் போட்டோமா என குழப்பத்துடன் யோசித்தவள் சட்டென்று ஹை வோல்டேஜ் மின்சாரம் பாய்ந்தது போல் அதிர்ந்து போனாள். கடவுளே, அவனை பார்த்த முதல் நாள் விளையாட்டாய் அவள் பேசிய பேச்சு, பேசிய மறுகணமே மறந்து போன பந்தயம், விளையாட்டாய் பேசியது இப்படி வினையாக வந்து முடியும் என அவள் சத்தியமாய் எதிர்பார்க்கவில்லை. அதற்கு மேல் சிந்திக்க இயலாதவளாக இடிந்து போய் அமர்ந்திருந்தாள் அவள். அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், எனக்கு விஷயம் வெட்ட வெளிச்சமாகி விட்டதென்ற அதிர்ச்சியா, அல்லது வாழ்வில் முதல் முறையாக தோல்வியை சந்திக்கப் போவதால் இப்படி இடிந்து போய் விட்டாயா என்று ஏளனமாக கேட்டான். எதிர்பாராத அதிர்ச்சியில் நிலை குலைந்து போயிருந்தவள் அவனது ஏளன குரலில் உசப்பப்பட்டு சுய நிலைக்கு வந்தாள். உங்களுக்கு எப்படி தெரியும் என மெல்லிய குரலில் பிரயாசையோடு வினவினாள். அன்றைய பேச்சை அவளே கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அது எப்படி சாத்தியமாக கூடும்? அவனே செகண்ட் அவர் தான் வந்தான், அல்லது தங்கள் குரூப்பை தவிரவும் அப்பொழுது அங்கிருந்த வேறு யாரோ கிளாஸ்மேட் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அதற்கும் சாத்திய கூறுகள் ரொம்பவும் குறைவு. அது உனக்கு அவசியம் இல்லாதது பளிச்சென வந்தது அவன் பதில். அதற்குள் தன்னை ஓரளவு சுதாரித்து கொண்டவள், ஸ்ரீதர், நான் சொல்வதை நம்புங்கள், நாங்கள் சும்மா விளையாட்டுக்குத்தான் அப்படி பேசி முடிக்கும் முன் ஆத்திரத்துடன் இடையிட்டான் அவன். விளையாட்டாக? எதில் விளையாட்டு என்று இல்லையா? அறிமுகமே இல்லாத ஒருவனை உங்கள் விளையாட்டுக்காக அவன் பின்னால் சுற்றி அவனை காதலிப்பது போல் ஏய்த்து அவனை உங்கள் பின்னால் அலைய வைப்பது உங்களுக்கு வேடிக்கையா? சச்ச, எனக்கு அருவருப்பாக இருக்கிறது சண்மதி. உண்மையை சொல். மனதிலே விருப்பமே இல்லாமல் வெறும் வாய்மொழியில் என்னை காதலிப்பதாக கூற உனக்கு வெட்கமாக இல்லை? அதிகமான அழகு, அறிவு, பணம் இதெல்லாம் இருந்துவிட்டால் இப்படித்தான் விளையாட்டாய் ஒருவர் பின் சுற்றி கடைசியில் அவனையே விளையாட்டு பொருளாக்குவாயா? எந்த அளவுக்கு சென்றாய்? கவிதை எழுதுவது, டிராமா செய்து என் வீட்டிற்குள்ளேயே நுழைவது, ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நீ எந்த அளவுக்கு சென்றாய் என அவன் படபடக்க, போதும் நிறுத்துங்கள் என சீறினாள் சண்மதி. அவளை முறைத்தவன், உள்ளதை சொன்னால் உடம்பு எரிகிறதோ என்றபடி காரை ஸ்டார்ட் செய்தான். அவளது கார் அருகே தன் காரை நிறுத்தியவன், போய் உன் பந்தய பட்டாளத்திடம் சொல்லு, வாழ்வில் முறையாக நீ தோற்றுவிட்ட செய்தியை சொல்லு என்றபடி காரை மின்னலென ஓட்டிக்கொண்டு சென்று விட்டான்.
சிலையாக நின்றிருந்தாள் சண்மதி. இரவு உணவை மறுத்துவிட்டு தன் அறைக்கு வந்து சேர்ந்தாள் சண்மதி. பிசினஸ் பார்ட்டி என்பதால் அப்பா வீடு திரும்ப நேரமாகும். இல்லையென்றால் அவள் முகத்தை பார்த்ததுமே பதறிப் போயிருப்பார். சோர்வுடன் கட்டிலில் அமர்ந்தாள் சண்மதி. உள்ளமோ புயல் வந்த கடலாய் கொந்தளித்து கொண்டிருந்தது. ஸ்ரீதரின் பாரா முகத்திற்கு இப்படி ஒரு காரணம் இருக்கும் என்பதை அவள் கனவில் கூட கருதவில்லையே. வேடிக்கையாய் பேசிய பேச்சினால் இப்படி ஒரு விபரீதம் நேரும் என அறியாது பேசிவிட்டாளே. ஆனால் கல்லூரியில் இப்படி விளையாட்டாய் பேசுவது சகஜம்தானே. அவனும் கல்லூரியில் படித்தவன்தானே. அவளது பேச்சை இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? சீரியஸாக எடுத்துக்கொண்டது மட்டுமின்றி அவளை மிகவும் மட்டமான பெண்ணாக நினைத்து விட்டானே. அதைத்தான் அவளால் தாங்க முடியவில்லை. யாரை தன் மனதில் மிக உயர்வாக மதித்திருந்தாளோ அவனது பார்வையில் அவள் மிகவும் கீழான பெண்ணாக கருதப்பட்டு விட்டாளே. ஆனால் ஸ்ரீதரால் எப்படி முடிந்தது? தன்னை இவ்வளவு கேவலமாக மனதில் திரை போட்டு வாயளவில் போலியாக ஒருவன் மீது காதலை தெரிவிக்கும் கீழான பெண்ணாக தன்னை எப்படி நினைக்க முடிந்தது? கிட்டத்தட்ட 1 வருடம் அவனிடம் படித்தவள்தானே. அவளது இயல்பு அவனுக்கு புரியாமல் போனது ஏன்? முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல் ஆரம்பத்தில் எண்ணிய தவறான அபிப்பிராயமே கடைசி வரை நிலைத்துவிட்டதே. உண்மையான நேசத்தோடு செய்யப்பட்ட செயல்கள் யாவுமே அவளது கண்ணோட்டத்தில் கேவலம் பந்தயத்தில் ஜெயிக்க அவள் ஆடும் நாடகமாக அல்லவா பட்டிருக்கிறது. தனது கவிதையை படித்த பொழுதும் தன் மனதை தெரிவித்த பொழுதும் அவன் தன்னை பற்றி என்ன எண்ணியிருப்பான்? பெட்டில் வின் பண்ண இந்த அளவிற்கு இறங்குகிறாளே என்றுதானே எண்ணியிருப்பான் என்பதை நினைக்கும் பொழுது அவளுக்கு அவமானத்தில் உயிரே போவது போல் இருந்தது. தான் உயிராய் நேசித்தவன் தன்னை கீழாக கருதும்படி ஆகிவிட்டதே என எண்ணியவளுக்கு அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. நினைவறிந்த நாளாய் அழுதே அறியாத அவள் வேதனை தாங்க முடியாமல் தலையணையில் முகம் புதைத்து குமுறி குமுறி அழுதாள். காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்த தேவகி அவ்வளவு காலையில் அங்கு சண்மதியை சற்றும் எதிர்பார்க்காமல் திகைத்து போனவர் என்றால் அதைவிட திகைப்பை அளித்தது அவளது கோலம். ஏதோ வேலையாய் ஹாலுக்கு வந்த உதயாவும் தன் பங்குக்கு திகைத்து நின்றாள். ஸ்ரீதர் எங்கே? சண்மதியின் குரலில் இருந்த ஏதோ ஒன்று அவர்களை மேலும் திகைப்படைய செய்தது. சமாளித்து கொண்ட தேவகி, அவனது அறையில் இருக்கிறான் அம்மா. ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிக் கொண்டே மேலே அவரது பேச்சை கேட்க அவள் அங்கு நின்றால் தானே. பெயருக்கு கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள் சண்மதி. கட்டிலின் மீதிருந்த சூட்கேஸை குனிந்து அழுத்தி மூடிக்கொண்டிருந்த ஸ்ரீதர் அசை உணர்ந்து, அண்ணி எனக்கு என்றபடி நிமிர்ந்தவன் சட்டென திடுக்கிட்டு போனான். கலங்கி சிவந்த விழிகளும் கலைந்த கூந்தலும் கசங்கிய உடையுமாய் அவளை தன்னறையில் அவன் சத்தியமாய் எதிர்பார்க்கவில்லை. சில வினாடிகள் அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தவள் சட்டென குரலில் தாங்காத தவிப்புடன், எப்படி ஸ்ரீதர், எப்படி முடிந்தது உங்களால் என்னை இவ்வளவு மட்டமாக நினைக்க? எப்படி முடிந்தது உங்களால்? என்னை பார்த்தால் அவ்வளவு கேவலமாகவா தோன்றுகிறது? பந்தயத்திற்காக ஒருவன் பின் சுற்றும் பெண்ணாகவா தெரிகிறேன்? கேவலம் ஃப்ரெண்ட்ஸிடம் போட்ட சவாலுக்காக பொய்யாக ஒருவன் பின் சுற்றும் பெண்ணா நான்? சத்தியமாக இல்லை ஸ்ரீதர். என் அப்பா என்னை அப்படி வளர்க்கவில்லை. அஃப்கோர்ஸ் நான் தோல்வியை சந்தித்தவள் இல்லைதான். தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுக்கிறவள் தான். ஆனால் ஜெயிப்பதற்காக ஒழுக்கத்தையும் உண்மையையும் உதறி வெற்றியை வாங்குபவள் நான் அல்ல. அப்படி பெரும் வெற்றியை விட தோல்வியை நேர்மையாகவும் கௌரவமாகவும் ஏற்றுக்கொள்ளும்படி வளர்க்கப்பட்டவள் தான் நான். நான் ஒத்துக்கொள்கிறேன். அன்று அப்படி பேசினேன் தான். நம்மால் முடியாதப்பா என்று ஒருவர் கூறினால், உன்னால் முடியாதென்றா சொல், என்னால் முடியும் என விளையாட்டாய் பந்தயம் கட்டுவோமே தவிர அடுத்த நொடியே எங்களது குரூப்பில் அப்பந்தயம் காணாமல் போய்விடும். பிறகு நான் ஜெயித்தேன், நீ தோற்றா என்கின்ற பேச்சு எங்களிடம் எழாது. அதுபோல அன்று விளையாட்டாய் போட்ட பந்தயம்தான். சத்தியமாக சொல்கிறேன் ஸ்ரீதர். நேற்று நீங்களாக நினைவுபடுத்தும் வரை அப்பந்தயம் பற்றிய ஞாபகமே எனக்கில்லை. வேடிக்கையாக பேசிய அன்றைய பேச்சை இன்றும் தவறென நான் நினைக்கவில்லை. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள் கள்ளம் இல்லாமல் பேசிய பேச்சுதான் அது. ஆனால் அது உங்களை இவ்வளவு காயப்படுத்தி இருக்கும் பட்சத்தில் அது தவறான பேச்சுதான் என்று நீங்கள் குற்றம் சாட்டினால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்றவள் குரல் உடைய. ஆனால் ஸ்ரீதர், அன்று நான் அப்படி பேசிய பொழுது
எனக்கு என் ஸ்ரீதரை தெரியாது. பார்த்த உடனே என் மனதில் நீக்கமற நிறையப் போகின்ற அந்த ஸ்ரீதரை எனக்கு தெரியாது. பேசிய கணத்தில் அந்த ஸ்ரீதர் யாரோ 10ஓடு 11 அவ்வளவுதான். ஆனால் உங்களை சந்தித்த பிறகு என நிறுத்தியவளுக்கு கண்முன் அந்த முதல் சந்திப்பு படமாய் விரிய தொண்டையை அடைத்த அழுகையை விழுங்கிக் கொண்டு, உங்களை பார்த்த பொழுது முதல் முறையாக பார்ப்பது போலவே தோன்றவில்லை ஸ்ரீதர். ஏற்கனவே யுகம் யுகமாய் பார்த்து பழகியது போன்ற ஒரு நூதன உணர்வுதான் எனக்கு தோன்றியது. அது மட்டுமல்ல ஸ்ரீதர், நேரில் பார்த்தே இராத என் அம்மாவின் நினைவுதான் உங்களை பார்க்க பார்க்க தோன்றியது. அம்மாவிடம் கிடைக்கக்கூடிய அன்பு, அக்கறை, பாதுகாப்பு அத்தனையும் உங்களிடமிருந்து கிடைக்கப் போவது போல ரொம்பவும் தோன்றியது. அந்த கணம் முதல் நான் உங்கள் மீது வைத்தது உண்மையான நேசம் மட்டுமே என்றவளுக்கு மீண்டும் விழிகளில் கண்ணீர் பொங்கி பார்வையை மறைத்தது. பொங்கிய கண்ணீர் கன்னத்தை நனைக்க, ஆனால் ஒரு வருடம் உங்களிடம் படித்த உங்கள் மாணவியை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே ஸ்ரீதர். எவ்வளவு சீப்பாக நினைத்து விட்டீர்கள். உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீதர், இதுவரை நினைவு தெரிந்த நாள் முதலாய் நான் அழுததே இல்லை. என் அப்பா என்னை எதற்குமே அழவிட்டதே இல்லை. ஆனால் நீங்கள் எனக்கு தோல்வியை மட்டும் அறிமுகப்படுத்தவில்லை, அழுகையையும் அறிமுகப்படுத்தி விட்டீர்கள். உண்மையில் நான் தோற்றுத்தான் போனேன் ஸ்ரீதர். என் அன்பின் எதிரொலி உங்களிடம் தெரியும் என்றெண்ணிய நான் தோற்றுத்தான் விட்டேன். உங்களிடம் தோற்றுவிட்டேன். படு பயங்கரமாக தோற்று போனேன் என அழுகையும் தவிப்புமாக உரைத்தவள் சட்டென கண்களை இறுக மூடி தன்னை சுதாரித்தாள். தன் முகத்தை அழுந்த துடைத்துவிட்டு விழிகளில் கோபக்கனல் சுடர்விட்டு தகிக்க நிமிர்ந்தவள், எந்த மோதிரத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக நான் நடித்ததாக நினைத்தீர்களோ, அந்த மோதிரத்தை என் காதல் தோல்வியின் அடையாளமாக நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றவள் கண் இமைக்கும் நேரத்தில் அப்பவழ மோதிரத்தை உருவி அருகில் இருந்த மேஜை மீது போட்டாள். கோபத்தில் சிவந்து ஜொலித்த முகத்தோடு அவனை நோக்கி, உங்கள் மீதான என் காதல் உண்மையானது என்று உணர்ந்து நீங்களாக என்னை தேடி வரும் வரை நானாக வந்து உங்கள் முகத்தில் விழிக்கவே மாட்டேன். குட் பை என்றபடி விடு விடுவென அறையை விட்டு வெளியே வந்தவள் மற்ற யாரையும் நின்று கூட பார்க்காமல் வேகத்தோடு வெளியேறிவிட்டாள். டிவிடி பிளேயரில் வீணையின் இன்னிசை இதமாய் வழிந்து செவிகளை நிரப்ப தலையணையில் முகம் புதைத்து படுத்திருந்தாள் சண்மதி. ஸ்ரீதரின் வீட்டில் இருந்து திரும்பி வந்து 1.5 மணி நேரமாகியும் அவள் அப்படியேதான் படுத்திருக்கிறாள். கீழே அப்பா அவளுக்காக சாப்பிடாமல் காத்து கொண்டிருக்கிறார். எழுந்து போக வேண்டும் என மூளை வலியுறுத்தியும் அசையக்கூட திராணியற்றவளாய் அப்படியே படுத்திருந்தாள் அவள். திடீரென தோளில் இதமான கரம் ஒன்று படியவும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவள் சட்டென்று எழுந்து அமர்ந்தாள். நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள் என கேட்டபடி படுக்கையில் கிடந்த ரிமோட்டை எடுத்து பிளேயரை ஆஃப் செய்தாள் சண்மதி. அவள் அருகில் அமர்ந்தபடி இப்பொழுதுதான் வந்தோம் என்றனர் அம்மூன்று தோழியரும் தன் வருத்தத்தை நொடியில் முகத்தில் இருந்து மறைத்தபடி. குடிக்க ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அல்லது டிஃபன் சாப்பிடுகிறீர்களா என கேட்டபடி இன்டர்காமை நோக்கி கையை நீட்டவும் ஷீத்தல் அவளை தடுத்தாள். ஒன்றும் வேண்டாம் ஷண்மி என்றாள் மெல்லிய குரலில். ஷண்மதி, அப்பா காத்து கொண்டிருப்பார். நான் போய் அவருக்கு பரிமாறிவிட்டு ஆபீஸுக்கும் அனுப்பிவிட்டு வருகிறேன். உங்களுக்கு குடிக்கவும் ஏதாவது அனுப்புகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா என்றபடி எழவும், நாங்களும் வருகிறோம். அங்கிளிடம் பேசி நாளாகி விட்டது என அவர்களும் கீழே வந்தனர். அப்பா, நான் பிறகு இவர்களோடு சேர்ந்து சாப்பிட்டுக் கொள்கிறேன், சரியா என்றபடி அவருக்கு பரிமாறினாள் சண்மதி. ஆனால் அவரோ, எல்லோருமே உட்காருங்கள், சேர்ந்து சாப்பிடலாம் எனவும், சரிதான், நீங்களும் உட்காருங்களடி என்று அவர்களுக்கும் பிளேட் வைத்துவிட்டு தானும் அமர்ந்தாள். அவர்கள் சகஜமாக சண்முக பிரகாஷ் கூட உரையாட தனக்குள்ளே யோசித்தபடி பெயருக்கு சாப்பிட்டுவிட்டு நிமிர்ந்த சண்மதி தந்தையின் பார்வை சிந்தனையுடன் தன் மீது படிவதை உணர்ந்தாள். கூடவே மோதிரம் இல்லாத தனது கரமும் அவரது கூரிய பார்வையில் இருந்து தப்பவில்லை என்பதையும் உணர்ந்தவள் ஒன்றும் சொல்ல மாட்டாமல் எழுந்தாள். ஆனால் சண்முக பிரகாஷ் எதையும் கேட்கவில்லை. மாறாக மற்ற பெண்களிடம் அவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் பிளேஸ் ஆன கம்பெனி பற்றியும், சண்மதி தான் பிளேஸ் ஆன கம்பெனிக்கு வேலைக்கு போகாமல் தன்னுடன் பிசினஸில் ஈடுபட போவதாக கூறியது பற்றியும் சகஜமாக பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் கிளம்பும் முன் கார் அருகில் வந்து நின்ற செல்ல மகளின் தலையை மிருதுவாக வருடி,
எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாதது இல்லைடா. உனக்கு பக்க பலமாக அப்பா இருக்கிறேன் என்பது நினைவிருக்கும் தானே என மிருதுவாக கூறி கன்னத்தை தட்டிவிட்டு கிளம்பவும் கண்கள் கலங்கியது ஷண்மதிக்கே. சமாளித்து கொண்டு உள்ளே வந்தவளிடம், ஷண்மி, உன்னிடம் சற்று தனியாக பேச வேண்டுமே என்றாள் பிரியங்கா. ஒரு கணம் யோசித்த ஷண்மதி, சரி வாருங்கள், தோட்டத்திற்கு பின்னால் இருக்கும் மாமர கொல்லைக்கு போகலாம் என்று விட்டு கிச்சனுக்கு சென்று முத்துச்செல்வியிடம் மதியம் அப்பாவுக்கு அனுப்ப வேண்டிய மெனுவை சொல்லிவிட்டு கிளம்பினாள். சின்ன கேட்டை திறந்து கொண்டு மரங்கள் நிறைந்த பகுதிக்குள் பிரவேசித்தவர்கள் அடர்ந்து விரிந்திருந்த அம்மரத்தடியில் அமைதியாக அமர்ந்தனர். சிறிது நேரம் மௌனத்திற்கு பின் பிரியங்கா கேட்டாள், ஷண்மி, நேற்று என்னதான் நடந்தது? ஸ்ரீதர் சாரிடம் பேசினாயே, அவர் என்னதான் சொன்னார் என்று சற்று பதற்றத்துடனேயே கேட்டாள். நேற்று ஸ்ரீதர் அவளை இறக்கிவிட்டு சென்றதையும் ஷண்மி திக் பிரமித்து நின்றதையும் காரினுள் இருந்து கண்டவர்களுக்கு ஒருவேளை ஸ்ரீதர் நோ சொல்லிவிட்டானோ என்கிற பயம் எழுந்தாலும் ஷண்மதி இருந்த நிலையில் மேற்கொண்டு அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. கேட்டிருந்தாலும் நேற்று அவள் இருந்த நிலையில் பதில் வந்திருக்காதென்பதும் அவர்களுக்கு புரிந்தே இருந்தது. மனம் தாங்காமல் காலையில் அவளை தேடி வந்து விசாரித்தனர். அவளது முகத்தை கண்டதுமே ஏதோ நடக்கக்கூடாதது நடந்திருக்கிறது என்பது அவர்களுக்கு புரிந்தது. சாம்பவி அவளது கையை பற்றியபடி, சொல் ஷண்மி, உன் முகத்தை பார்த்தாலே ஒன்றுமே சரியில்லை என்று புரிகிறது. என்னதான் நடந்தது என பரிவுடன் வினவவும் அதற்கு மேல் தாங்க மாட்டாமல் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்தாள் ஷண்மதி. ஆனால் நேர் மாறாக கேட்டு முடித்ததும் அவர்களின் முகத்தில் சற்று நிம்மதி நிலவியது. சாம்பவி சட்டென்று, போ, இவ்வளவுதானாடி, அவர் ஒரே அடியாக மறுத்து விட்டாரோ என்று கலங்கி போய்விட்டோம் என்றாள் நிம்மதி குரலிலும் தெரிய. ஷண்மதி அவளை வருத்தமும் ஆற்றாமையுமாக நோக்கினாள். என்னடி பவி, இவ்வளவு ஈஸியாக சொல்கிறாய்? கேட்டதில் இருந்து நான் எவ்வளவு வேதனையில் தவிக்கிறேன் தெரியுமா? எனது உண்மையான நேசம் அவரது பார்வையில் நாடகமாக அல்லவா பட்டிருக்கிறது என்றாள் தாங்க மாட்டாதவளாக. அதற்காக நீயும் வருந்தி மோதிரத்தையும் கழற்றி வீசி விட்டாயாக்கும். இதுவரை கோபப்படாதவளுக்கு கோபம் கொந்தளித்து கொண்டு வந்துவிட்டது. சரிடி, லீவ் இட். பட் இதை நீ இன்னொரு ஆங்கிளில் பாரேன் என்றாள் ஷீத்தல் சமாதானமாக. பிரியங்காவும் தொடர்ந்து, ஆமாம் டி, இதுவரை நாங்களே உள்ளுக்குள் ஸ்ரீதர் சாருக்கு நம் ஷண்மதியை உண்மையாகவே பிடிக்கவில்லையே என குழப்பமடைந்திருக்கிறோம். பல முறை இவ்வளவு ஸ்வீட் ஏஞ்சலை எப்படி பிடிக்காமல் போனதென்று ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது தெளிவாகிவிட்டதே எனவும் ஷண்மதி குறுக்கிட்டாள். என்னை ரொம்பவும் சீப்பாக நினைத்திருக்கிறார் என்பதுதான் தெளிவாக இருக்கிறது என்றாள் சற்றே கோபக்குரலில். சாம்பவியோ, ஏ ஈசிப்பா, அவரது ஆங்கிளிலிருந்து யோசித்து பாரேன். டிபார்ட்மெண்ட்டிற்கு நியூவாக வந்தவர். சந்தர்ப்பவசத்தால் உன் பேச்சு தெரிய வந்த பட்சத்தில் அவர்தான் என்ன செய்ய முடியும்? அதற்கேற்றாற்போல் உன் நடவடிக்கை அமையவும் நீ நடிக்கிறாய் என்று நினைத்திருக்கிறார். இதில் யார் மீதும் தவறில்லை. நம் வேண்டாத பேச்சு அவர் காதில் விழுந்ததுதான் தவறு என்ற குற்றத்தை சூழ்நிலையின் மீது சுமத்தினாள். சரி, ஆரம்பத்தில் அப்படி நினைத்திருந்தாலும் போக போக என்னை பற்றி புரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? கடைசி வரை என்னை பற்றி அவரது அபிப்பிராயம் மாறவே இல்லையே. அதை அவரிடமே நேரில் போய் கேட்டோம். என்னடி, என் மனநிலை புரியாமல் ரொம்பவும் அவருக்கு சப்போர்ட் செய்கிறீர்கள்? பைத்தியம் என்றாள் சாம்பவி பரிவுடன். நன்றாக யோசித்து பார் ஷண்மி, உன்னை பிடிக்காமல் வெறுத்து ஒதுக்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்து போய்விட்டதே. அதுவே நல்ல விஷயம்தானே. ஒரு தவறான கருத்தினால் உன்னிடமிருந்து விலகி இருக்கிறார். இன்று நீ பேசியதில் இருந்து உண்மை புரிந்திருக்கும். நிச்சயம் உன்னை தேடி வருவார். பிரியங்காவும், ஆமாம் ஷண்மி, தவறான எண்ணம் மாறும் பொழுது அந்த எண்ணத்தின் அடிப்படையில் எழுந்த வெறுப்பும் மாறித்தானே ஆக வேண்டும் என்றாள் தெளிவாக. சற்றே யோசித்த ஷண்மதியின் முகம் ஒரே அடியாக இல்லை என்றாலும் ஓரளவிற்கு தெளிந்தது. ஆனாலும் உதட்டை பிதுக்கி, என் பேச்சொன்றும் அவரிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. நீ சொல்வதை சொல், அதை நான் நம்ப போவதில்லை என்பது போல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே நின்றார். எனக்கும் கோபம். நீங்களாக தேடி வரும் வரை உங்கள் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டேன். அதற்கும் அவர் பெரிதாக ஏதும் அலட்டி கொள்ளவில்லை. விட்டது தொல்லை என்று நிம்மதி அடைந்திருப்பார் என்றாள் ஷண்மதி நம்பிக்கையற்று. நாம் பாசிட்டிவாக நினைப்போமே, நாங்கள் எதற்கு இருக்கிறோம்? அவர் இந்தியா வந்ததும் அவரிடம் பேசி தெளிவுபடுத்தி விடுகிறோம்.
என பலவாறாக பேசி அவளை தேற்றிவிட்டு கிளம்பினர். அவர்களிடம் பேசிய பிறகு சண்மதிக்கு சற்று தெளிவு ஏற்பட்டிருந்தது. ஸ்ரீதர் மனம் மாறுவான், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற முடிவுடன் குளித்துவிட்டு வந்து பிளேயரில் இதமான இசையை வழியவிட்டு கையில் ஒரு புத்தகத்துடன் சோஃபாவில் சாய்ந்தாள். இன்டர்காம் ஒலித்தது. அவர்கள் வீட்டு மேனேஜர் சங்கர் தான். மேடம், ஒரு அம்மா உங்களை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். உங்கள் பர்சனல் விசிட்டிங் கார்டுடன் வந்ததால் செக்யூரிட்டியும் தடை செய்யவில்லை. என்ன செய்யட்டும் என பணிவான குரலில் வினவினான். உச்சு கொட்டினாள் சண்மதி. யாரையும் சந்திக்கும் மூடில் நான் இல்லை. அவர்கள் பெயரை கேட்டு குறித்து கொண்டு ஏதாவது சொல்லி அனுப்பிவிடுங்கள். பெயர் கேட்டுவிட்டேன், தேவகி என்று சொன்னார்கள் என்ற பதிலை கேட்டு சட்டென வியப்படைந்தாள் சண்மதி. சங்கர், அவர்களை உடனே மேலே அனுப்புங்கள். 10 நிமிடங்கள் சென்று அவர்களுக்கு குடிப்பதற்கு பைனாப்பிள் ஜூஸ் அனுப்புவதற்கும் ஏற்பாடு செய்து விடுங்கள் என்றபடி பரபரப்புடன் எழுந்தாள். மாடி ஏறிக்கொண்டிருந்த தேவகியை பாதியிலேயே எதிர்கொண்டு புன்முறுவலோடு, பாருங்கள் அத்தை என்று கை பிடித்து அவரை தன் அறைக்கு அழைத்து சென்றாள். உட்காருங்கள் அத்தை. நல்ல வேளை, நீ ஏற்கனவே விசிட்டிங் கார்டு கொடுத்திருந்தாய் ஷண்மி. இல்லை என்றால் உள்ளே நுழையவே முடியாது போல என்றார் தேவகி வியப்புடன். இதமாக முறுவலித்தாள் சண்மதி. முதன்முறையாக வருகிறீர்கள் அல்லவா, அதான் கெடுபிடி சற்று அதிகம் பண்ணிவிட்டார்கள் போல. நான் சொல்லி வைக்கிறேன், மறுமுறை வரும்பொழுது உங்களுக்கு தொந்தரவு இல்லாதபடி பார்த்து கொள்கிறேன் என்றாள் தனிவாக. நோ ப்ராப்ளம் ஷண்மிம்மா, உன் விசிட்டிங் கார்டு தான் மந்திரக்கோல் போல் வேலை செய்ததே என்று கூறினார் தேவகி. அரண்மனை போன்ற வீடும் பக்காவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஏதோ கோட்டைக்குள் நுழைந்துவிட்ட பிரமிப்பை ஏற்படுத்தியது அவருக்கு. தங்களை விடவும் பெரிய கோடீஸ்வரி அவள் என்று ஸ்ரீதர் சுட்டி காட்டிய பொழுது அதை அவர் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. என்ன பெரிய பணம், நம்மை விட சற்று அதிகம், அவ்வளவுதானே என சாதாரணமாக இருந்து விட்டாள். அவர்களுக்கே சொந்தமாக 2 பங்களாக்கள் இருந்தன. ஆனால் ஆரம்பத்தில் இருந்து மிக வசதியாகவும் ராசியாகவும் இருந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு அகல மனமில்லாமல் 2 பங்களாவையும் வாடகைக்கு விட்டிருந்தனர். ஆனால் இன்று சண்மதியின் மிக பிரம்மாண்டமான பங்களாவை பார்த்தவருக்கு அவளது செல்வ வளம் அழைப்பையே தந்தது. ஒவ்வொரு மூலையிலும் பணத்தின் செழிப்பு மிக அதிகமாகவே தென்பட்டது. அதிலும் சண்மதியின் அறைக்குள் நுழைந்தவர் பிரமித்துத்தான் போனார். இந்திர லோகத்திற்குள்ளேயே நுழைந்து விட்டோமோ என்ற பிரமிப்பை ஏற்படுத்திய அவ்வறையின் அலங்காரத்திலும் அழகிலும் திகைத்துத்தான் போனார். அவ்வறையில் இருந்த ஒவ்வொரு பொருளும் எங்களின் ஆரம்ப விலையே சில பல லட்சங்கள் என கண்ணை சிமிட்டின. நல்ல வேளை அவர் பெட்ரூமுக்குள் செல்லவில்லை. அதனுள் பக்கவாட்டில் இருந்த ஸ்டடி ரூமும் ட்ரெஸ்ஸிங் ரூமும் பல லட்சங்களை தின்றுவிட்டு பளபளப்பவை. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரியா சண்மதி? அதை துளியும் பேச்சிலோ செயலிலோ காட்டிக்கொள்ளாமல் எவ்வளவு இனிமையாக தங்கள் குடும்பத்தில் ஒட்டி கொண்டாள் என்பதை எண்ணியவர் பிரமிப்பு கலந்த வருத்தத்துடன், சண்மதி, நீ இவ்வளவு பெரிய கோடீஸ்வரி என்று முன்பே தெரிந்திருந்தால் ஸ்ரீதர் விஷயத்தில் நான் உனக்கு நம்பிக்கை கொடுத்தே பேசியிருக்க மாட்டேன் என்றார். மறுப்பாக தலையசைத்தாள் சண்மதி. தலையசைவால் அறையை சுற்றி காட்டி விழிகள் லேசாக கலங்க முகம் மென்மையுற, என் ஸ்ரீதரை விட இதையெல்லாம் நான் பெரிதாக எண்ணுவேன் என்றா நினைத்தீர்கள் அத்தை? நானோ என் தந்தையோ என்றுமே அப்படி நினைத்ததில்லை என மிகவும் மிருதுவான குரலில் கூறவும் தேவகி வாய் அடைத்து போனார். சற்று தன்னை சமாளித்து கொண்டு, காலையில் என்ன நடந்தது சண்மதி? எங்களிடம் கூட நின்று பேசாமல் சென்று விட்டாயே என்ற குரலில் வருத்தம் மிக வினவினார். முகம் வாட்டமுற, அப்பொழுது நான் யாரிடமும் பேசும் மனநிலையில் இல்லை அத்தை. ஸ்ரீதரிடம் நீங்கள் கேட்கவில்லையா அத்தை என மெல்லிய குரலில் விசாரித்தாள் சண்மதி. எங்கேம்மா, நீ போனதும் அவனும் ஏர்போர்ட்டிற்கு கிளம்பி சென்று விட்டானே, அப்பவும் விடாமல் நிறுத்தி கேட்டேன். இனி என் முகத்தில் தானாக விழிக்க மாட்டாளாம் என்று கூறி சிரித்தபடியே கிளம்பி விட்டான். எனக்குத்தான் மனம் ஆறவில்லை. காலையில் நீ வந்து நின்ற கோலமே கண்ணில் நிற்கவும் மனம் பொறுக்காமல் கிளம்பி வந்தேன் என்றார் வருத்தம் இழையோடிய குரலில். உதடு கடித்து வேதனையை அடக்கினாள் சண்மதி. நம்பிக்கை பற்றி பேசிய தோழிகளின் அறியாமையை நினைத்து கசப்பான முறுவல் ஒன்று அவள் இதழ்களில் அரும்பியது. அவள் நினைத்தது போலவே விட்டது தொல்லை என்று கிளம்பி விட்டான். எவ்வளவு தவிப்புடனும் வேதனையுடனும் பேசிவிட்டு வந்தாள். தன் வேதனை அவனை சற்றும் பாதிக்கவில்லை எனும் பொழுது அவளது இதயத்தை யாரோ இறுக்கி கசக்குவது போன்ற வலியை உணர்ந்தாள் சண்மதி. அந்த வலியை தாங்க மாட்டாதவளாய்,
ஏன் அத்தை, ஏன் ஸ்ரீதருக்கு என்னை பிடிக்கவே இல்லை? நீங்கள், மாமா, கிரி, உதி, வினு எல்லோருமே என்னிடம் எதிர்பார்ப்பில்லாத அன்பை செலுத்தி உங்களுள் ஒருத்தியாக ஏற்றுக்கொண்டீர்களே. உங்கள் அனைவரின் மனதிலும் இடம் கிடைத்த எனக்கு அவர் மனதில் மட்டும் இடம் மறுக்கப்படுகிறதே என்று வேதனையோடு உரைத்தாள். ஒரு கணம் மௌனமாக இருந்த தேவகி, அவன் கண்டிப்பாக மாறுவான் என்று நம்பினேன் ஷண்மிமா. ஆனால் அவன் மாறவே இல்லை. என் நம்பிக்கை அவன் நம்பிக்கையாய் மாறிப்போனதே என கலங்கியவர், மனதில் இடம் மறுக்கப்படுகிறது என்றாயே, அதன் காரணம் அவன் மனதில் ஏற்கனவே வேறொருத்தி நீக்கமர நிறைந்து நிலைத்தும் விட்டாள் என போட்டு உடைத்தார் அவர். வாளி நிறைய கொதிக்கும் நீரை யாரோ தன்மேல் வேகமாக ஊற்றியதை போன்ற வலியில் துடித்து அதிர்ந்து போனாள் சண்மதி. நேற்றில் இருந்து பட்ட தவிப்பை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது தேவகியின் சொற்கள். இது எப்படி சாத்தியம் என திகைத்தவளுக்கு, மும்பையிலும் சரி இங்கும் சரி அவனுக்கு எந்த காதலியும் கிடையாதென்று தெளிவாய் கூறிய குணாவின் குரலே மீண்டும் மீண்டும் செவிகளில் எதிரொலிக்க, ஒன்றும் புரியாமல் கண்ணை இருட்டி கொண்டு வந்தது ஷண்மதிக்கே. அத்தை, இது இது எப்படி உங்களுக்கு? இது உண்மையா? ஸ்ரீதருக்கு உதடு துடிக்க நிறுத்தினாள். முன்பே முத்து கொண்டு வைத்துவிட்டு சென்ற பழச்சாறை ஷண்மதியிடம் நீட்டினார் தேவகி. முதல்ல இதை குடிமா. மறுக்காமல் வாங்கி கடகடவென குடித்தவள் கண்களை மூடியபடி சோஃபாவில் சரிந்து விட்டாள். அதிர்ச்சி என்றால் பேரதிர்ச்சியாக அல்லவா இருக்கிறது? என்னால் நம்பவே முடியவில்லையே. அவர் மும்பையில் இருந்த பொழுதும் சரி, பிறகும் சரி, அப்படி யாரும் இருந்ததாக தெரியவில்லையே என திகைப்பு மாறாமல் வினவியவளுக்கு, ஒருவேளை அதற்கு முன்னால் என்று சந்தேகம் எழ மனதை ஏதோ பிசைவது போல் உணர்ந்தாள். வருத்தமான முறுவலுடன் அவன் கல்லூரியில் படிக்கும் பொழுதே அவனது ஜூனியர் ஸ்ரத்தி என்ற பெண்ணை விரும்பினான். வீட்டிற்கு கூட அழைத்து வந்திருக்கிறான். அழகென்றால் பேரழகு அவள். அவளை பற்றி பேசும் பொழுதே அவன் முகமெல்லாம் மலர்ந்துவிடும். குறுகுறுப்புடன் விசாரித்த பொழுது தன் விருப்பத்தை வெளிப்படையாக தெரிவித்தான். எங்கள் வீட்டின் செல்ல பிள்ளை அவன். கிரிக்கும் அவனென்றால் உயிர். சந்தோஷமாக சம்மதித்தோம். அவளுக்கென்றால் பார்த்து பார்த்து செய்வான். ஆனால் என்ன நடந்ததென்றே தெரியவில்லை. திடீரென்று அவளை பற்றிய பேச்சே இல்லை. கேட்டாலும் பதில் சொல்வதில்லை. அவளை பற்றி பேசவே கூடாதென்ற கண்டிஷன் வேறு. படிப்பை முடிந்த கையோடு மும்பைக்கு சென்று விட்டான். இந்த பக்கம் தலை வைத்தே படுப்பதில்லை. நழுவிக்கொண்டே இருந்த அவனது ஃப்ரெண்ட் ஆகாஷை பிடித்து நிறுத்தி சற்று துருவி விசாரிக்கவும் அவனுக்கும் ஷர்த்திக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிந்து விட்டார்கள். அந்த பெண்ணும் மீதம் இருந்த ஒரு வருட படிப்பை முடித்துவிட்டு வெளிநாடு சென்று விட்டதாக கூறினான். அவனை பிரிந்திருக்க மனம் இல்லாமல் கடைசி 2 ஆண்டுகளாக வருந்தி வருந்தி நாங்கள் அழைக்கவும் மனம் இறங்கி வந்தான். மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமுள்ள ஃபீல்ட். கொஞ்ச நாள் இளைஞர்களோடு பழகும் வாய்ப்பாக கல்லூரிக்கு வேலைக்கு போகிறேன் என்றான். அவன் விருப்பம் என்று விட்டோம். அவன் மனமும் மெல்ல மாறும் என்று நினைத்தோம். பிறகுதான் நீ வந்தாய். என் நம்பிக்கையும் அதிகமானது. அவன் மனம் மாறும், நீ மாற்றி விடுவாய் என நிச்சயமாய் நம்பினோம் என வேதனையோடு நிறுத்தினார் அவர். ஷண்மதி வெகு நேரம் எதுவுமே பேசவில்லை. தவிப்புடன் கண் மூடி நெற்றி பொட்டை அழுத்தி விட்டவள் மீண்டும் நிமிர்ந்து, ஆனால் அத்தை, ஒத்து வரவில்லை என்று அவர்களே பிரிந்த பிறகு இப்பொழுது என்ன பிரச்சனை? முடிந்துவிட்ட காதல் முடிந்ததுதானே. அவரே தூக்கி போட்ட விஷயத்தை நாம் ஏன் பொருட்படுத்த வேண்டும்? அவர் மனம் இனியாவது மாறாதா என்று நாம் பொறுமையாக இருந்து பார்ப்போமே என தீவிரமான குரலில் வினவியவள் தேவகியின் முகம் பார்த்து, என்ன அத்தை என்று புரியாமல் விசாரித்தாள். இந்த நம்பிக்கையினால் தானே நாங்கள் உன்னை ஊக்குவித்ததும். இதே நம்பிக்கையில்தான் கண்ணம்மா போன வாரம் நானும் உன்னை பற்றி அவனிடம் பேசினேன். என்னை பற்றியா? ஆமாம் ஷண்மிமா, உன்னை எங்கள் எல்லோருக்கும் மிகவும் பிடித்திருப்பதாக கூறி அவன் அபிப்பிராயத்தை கேட்டோம். முடியவே முடியாதென்று விட்டான். முகம் வாட, அப்பொழுது ஸ்ரீதருக்கு என்னை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் இருந்தது அத்தை. அதனாலேயே மறுத்திருக்கலாம் என்றாள் ஷண்மதி. அவளை பரிவுடன் நோக்கினார் தேவகி. காரணம் அது மட்டும் இல்லைம்மா, வேற பெண்ணாவது பார்க்கட்டுமா என்று அவன் அப்பா கேட்டதற்கு ஷண்மதி பற்றியோ அல்லது வேறு பெண் பற்றியோ பேசவே கூடாதென்று விட்டான் என்றவர் மேலும் தொடர்ந்து,
சண்மதியும் வேண்டாம், வேறு பெண்ணும் வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம்? காரணத்தையாவது சொல்லு. நியாயமான காரணமாக இருந்தால் நாங்கள் உன்னை வற்புறுத்தவில்லை என எவ்வளவோ பொறுமையாக கேட்டும் பதிலே இல்லை. பிறகு என்றாள் சண்மதி சிலீர் என்ற குரலில். அப்படியென்றால் ஒரே அர்த்தம், அந்த சக்தியை இன்னும் மறக்கவில்லை, அப்படித்தானே என்று கேட்டேன். இமைக்க மறந்த விழிகள் மேலும் விரிய, அதற்கு ஸ்ரீதர் என்ன சொன்னார் அத்தை என உயிரை கையில் பிடித்து கொண்டு கேட்டாள் சண்மதி. என்ன சொல்லி இருப்பான் என்று அவளால் யூகிக்க முடிந்தது. ஆனால் அதை ஜீரணிக்க மாட்டாமல் கடைசி நேர நப்பாசையில்தான் அவள் தேவகியை வினவினாள். அவளை பரிவு ததும்ப பார்த்தவர் சற்று தயங்கி ஒரு நிமிஷம் ஒன்றும் பேசவில்லை. பின் அழுத்தமான குரலில், உள்ளத்தில் ஒருத்தியை உறுதியாக நினைத்த பிறகு தூக்கி எறிவது சுலபம் அல்ல என்று விட்டான். இது முட்டாள்தனம். தகுதி இல்லாத ஒருத்திக்காக காத்திருப்பாயா என எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்கவில்லை. தகுதியற்றவள் என்றுதான் ஒத்து வராதென்று எண்ணி விலகிவிட்டேன். ஆனால் அவள் மீது நான் வைத்த காதல் உண்மையானது. அதை மறந்து அவளை நினைத்த மனதில் இன்னொருத்தியை ஏற்க இயலாது. கற்பனையில் கூட இயலாத காரியம். அவள் மீது நான் வைத்த உண்மையான காதலின் நினைவுகளுடன் காலமெல்லாம் வாழ்ந்து விடுவேன் என்றும் அவள் இருக்கும் இதயத்தில் இன்னொருத்திக்கு இடமில்லை என்று விட்டான் என்றார் ஆற்றாமையுடன். கன்னத்தில் யாரோ ஓங்கி ஓர் அறை விட்டது போல் உணர்ந்தாள் சண்மதி. ஒரு வாரமாகவே உன்னிடம் சொல்ல முயன்று முடியாமல் தவித்து கொண்டிருந்தேன். அவன் பேசிய தீர்மானமான குரலை கேட்ட பிறகு அவனை மாற்றுவது லேசான காரியமாக எனக்கு தோன்றவில்லை அம்மா. பிடிவாதமாக முடிவெடுத்து விட்டான். ஆனால் அவனை யாராலும் மாற்ற முடியாது ஷண்மிமா. அதனால் தான் உன்னிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்று வந்தேன் என்றார் அவர் வேதனையோடு. ஷண்மதி எதுவுமே பேசவில்லை. முகம் கசங்க மௌனமாகவே அமர்ந்திருந்தாள். பிறகு ஒரு நெடுமூச்சை வெளிவிட்டவள் இன்டர்காமில், அப்பாவுக்கு லஞ்ச் அனுப்பியாகிவிட்டதா என கேட்டறிந்து கொண்டு, சாப்பிட போகலாம் வாருங்கள் அத்தை என்று அமைதியாய் அழைக்கவும் தேவகி அவளை வியப்புடன் பார்த்தார். உடைந்து போய் அமர்ந்திருந்தவள் சட்டென தன் உணர்வுகளை கட்டுக்கு கொண்டு வந்து சாதாரணமாக சாப்பிட அழைப்பதை கண்டவருக்கு பார்ப்பதற்கு விளையாட்டு பெண் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் இவளும் ஸ்ரீதரை போல மன உறுதி மிக்கவள் என்பது நன்கு புலனாகியது. எனவே இதில் இருந்து மீண்டு வந்து விடுவாள் என்ற நிம்மதியோடு, இல்லைடா, உதி வீட்டில் சாப்பிடாமல் காத்து கொண்டிருப்பாள். தனியாக சாப்பிட வேண்டுமானால் அவளுக்கு சாப்பாடே இறங்காது. நான் இன்னொரு நாள் நிச்சயமாக வருகிறேன். ஆனால் கண்ணம்மா, நீ கண்டிப்பாக சாப்பிட்டு விடு என்றபடி கிளம்பினார். அவரை வழி அனுப்பிவிட்டு தன் அறைக்கு வந்தவள் முகத்தில் துயரம் பெருக வெகு நேரம் சிலையாக அமர்ந்திருந்தாள். கிளம்பும் முன் தேவகி கூறிய வார்த்தைகள் நினைவிற்கு வந்தன. இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட்டு சீக்கிரமே ஒரு நல்ல ஃபியூச்சரை அமைத்து கொள்ள வேண்டும் சண்மதி. அந்த நம்பிக்கையை நீ எனக்கு தருவாயா என்று அவர் கேட்டதும் வெகு தெளிவாக, ஸ்ரீதரை நானாக சந்தித்து பேச மாட்டேன் என்று கூறியிருக்கிறேன். அவரும் என்னை தேடி வரப்போவதில்லை. எனவே எனக்காக அவரிடம் ஒன்றை மட்டும் தெரிவித்து விடுங்கள். தகுதியற்ற ஒருத்தியின் நினைவில் அவர் வாழும் பொழுது தகுதி நிறைந்த ஒரு நல்லவரான அவரையே நினைத்து காலம் முழுவதும் நானும் வாழ்வேன் என்று சொல்லுங்கள் என கூறியதும் நினைவுக்கு வந்தன. கிட்டத்தட்ட ஸ்ரீதரை போலவே தீர்க்கமான பிடிவாதத்துடன் கூடிய அழுத்தமும் அமைதியும் நிறைந்த துணி. கடவுள் விட்ட வழி என்று மாரத்தோடு தேவகி சென்றதும் நினைவிற்கு வந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. கரங்களில் முகத்தை பதித்து விம்மி விம்மி அழத் துவங்கினாள் சண்மதி. மாலையில் சற்று சீக்கிரமாக வீடு திரும்பிய சண்முக பிரகாஷ் முகம் கழுவி உடை மாற்றி வரவும் அதற்காகவே காத்திருந்தாற்போல் ரங்கனும் முத்துவும் வந்து நின்றனர். சின்னம்மா மதியம் சாப்பிடவில்லை, ஈவினிங் டிஃபன் காஃபியும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என வருத்தத்துடன் சொல்லி சென்றனர். யோசனையுடன் மகளை தேடி சென்றவர் அழுதழுது சிவந்திருந்த மகளின் முகத்தை கண்டு பதறிப்போனார். சண்மதி, என்னம்மா என்ற அவரது குரலை கேட்டதும் பெரும் முயற்சி செய்து அடக்கி வைத்த அழுகை மீண்டும் வருவேன் என்று பயமுறுத்தியது. அழக்கூடாது அப்பா, முன் அழக்கூடாது. அழுதால் அவர் தாங்க மாட்டார். வெகு பிரயத்தனப்பட்டு வந்த அழுகையை அடக்கியவள் அருகில் அமர்ந்து, சண்மதி, என்னவாயிற்று என பதற்றத்துடன் தந்தை வினவவும் மீண்டும் உடைந்தாள். அப்பா என்றவளுக்கு மீண்டும் அழுகையில் உதடு பிதுங்க சண்முக பிரகாஷ் வெகுவாய் பதறிப்போனார். சண்மதி, அப்பா இருக்கும் பொழுது எதற்கு இந்த கவலை? அழுகை நிறுத்தம்மா என்ற அவரின் அன்பான குரலில் சற்றே அமைதி அடைந்தாள்.
முகத்தில் படிந்திருந்த கச்சை கூந்தலை இரு கைகளாலும் ஒதுக்கி விட்டவர், இப்பொழுது சொல், ஏன் இந்த அழுகை என கனிவுடன் விசாரித்தார். இன்று ஸ்ரீதரின் அம்மா வந்திருந்தார்கள் அப்பா. ஓ என்றவர் சற்று பொறுத்து மகளது கையை தட்டி கொடுத்தபடி, ஸ்ரீதர் ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலித்த விஷயத்தை சொன்னார்களா என்று நிதானமாக கேட்கவும், திடுக்கிட்டு தந்தையை பார்த்தாள் சண்மதி. வியப்புடன், அப்பா உங்களுக்கு முன்பே தெரியுமா என கேட்கவும் லேசாக புன்னகைத்தார் சண்முக பிரகாஷ். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.